Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த மாதாமா பார்த்துருக்கிறீங்களா நீங்க எங்கேயும்? ஒரு மாதாமா கையில மாதுளம்பழம் வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு பேர் வந்து அவர் லேடி ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு பேர். கனியாகிய மரியாள் அப்படின்னு பேர் அவங்களுக்கு பேரு. இங்கிலீஷ்ல வந்து அவர் லேடி ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன டைட்டில் அப்படின்னாக்கோ, கனியாகிய மரியாள், மரியாள் இல்லாமல் வரங்கள் செயல்படாது. அதை ஷார்ட்டாக சொல்லணும்னாக்கும், பரிசுத்த கன்னி மரியாளினுடைய கனிகள் இல்லாமல் வரங்கள் செயல்படாது அப்படின்னு சொல்லலாம். 2 நாளாக நம்ம இங்கே பிரதர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு டைட்டிலில் பேசுவாங்க. அந்த டைட்டில் எல்லாமே ஆண்டவரே சொன்னது, ஆண்டவரே பேசி சொன்ன டைட்டில் தான். அதே மாதிரி இந்த டைட்டில் ஆண்டவரே பேசி சொன்னது தான். ஆண்டவர் சொல்லும்போது 2ஆ பிரித்து சொன்னார். என்ன 2ஆ பிரிச்சா சொன்னார்னா, கனியாகிய மரியாள், மரியாள் இல்லாமல் வரங்கள் செயல்படாது. அதுதான் டைட்டில். ரொம்ப சீரியஸான ஜெபம் சொல்ல போறோம். அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். நம்ம 2 விஷயம் பார்க்க போறோம். உங்களுக்கு உடைச்சு ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே. முதல் விஷயம் வந்து, நம்ம மாதாமா அவங்க ஒரு கனி, கடவுளோட கனி, அதுதான் கனியாகிய மரியாள். அவங்க எப்படி கனி அப்படிங்கிறத பார்க்க போறோம். 2வது விஷயம், இந்த மாதாமாவோட கனிகள் இல்லாம வரங்கள் செயல்படாது. என்ன வரங்கள்? பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள். பரிசுத்த ஆவியானவரோட வரங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் வச்சிருப்பீங்க. நவபாஷை வரம், காட்சி வரம், அந்த நவபாஷை வரத்துக்கு வந்து வியாக்கியானம் பண்ற வியாக்கியானம் வரும். இதெல்லாம் நிறைய பேர் அந்த வரத்தை வச்சிருப்பீங்க, அல்லது அந்த வரத்தை வச்சிருக்கவங்களோட பழகுவீங்க, அதை பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு எனக்கும் இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரோட வரம் வேணும் அப்படிங்கிற ஆசையோடு இருப்பீங்க. ஸோ அந்த வரங்கள் செயல்படுறதுக்கு நம்ம பரிசுத்த தேவ மாதாவோட கனி தேவை. பரிசுத்த தேவ மாதாவின் கனிகள் இல்லாமல் அந்த வரங்கள் செயல்படாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது எப்படி வேதத்தின் ஆதாரத்தோட சொல்ல போறோம், அதை பார்க்க போறோம். இந்த டைட்டில்லாம் வந்து நம்மளே கற்பனை பண்ணி, நம்மளே இப்படி ஒரு தியாலஜியை உருவாக்குவோம், நம்மளே இப்படி ஒரு கருத்தை பரப்புவோம் அப்படின்னு கற்பனை பண்ணி சொல்லப்படுற டைட்டில்ஸ் கிடையாது. ரொம்ப சீரியஸானது. ஆண்டவரே சொன்னது இது. கனியாகிய மரியாள், மரியாள் இல்லாமல் வரங்கள் செயல்படாது அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு நமக்குள்ள ஆசை இருக்கும், இந்த பிரேயருக்கு இந்த வருஷம் வந்திருக்கிறோம், நவபாஷை வாங்கிட்டு போயிடணும், காட்சி வரம் வாங்கணும், அல்லது இவைகள் இருக்கிறவங்க இன்னொரு ஸ்டேஜ் போய் வியாக்கியானம் வரம் வாங்கணும், அல்லது இவைகள் இருக்கிறவங்க இன்னொரு ஸ்டேஜ் போய் ஆண்டவர் பேசுகிற குரலை கேட்கணும், ஆண்டவர் வாய்ஸை கேட்கணும். அப்படிலாம் உங்களுக்கு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை கடவுளோட சித்தத்தின்படி எப்படி அப்ரோச் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஃபைனலாக இந்த டாக்கோட இதில் இருக்கும். இது ஒரு சட்டம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சட்டம் பழைய ஏற்பாட்டில் கடவுள் கொடுத்த சட்டம். நம்ம கடவுள் வந்து சட்டத்தின்படி தான் போவார். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்துக்கலாம், இதெல்லாம் கடவுள்கிட்ட வந்து கிடையவே கிடையாது. என்ன சட்டமோ சட்டத்தின்படி போயிடுவார், ஆஸ் பர் த லா. ஏன்னா அவர் நீதியின் அரசர், ரொம்ப சரியா நீதி சொல்றவர். சட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாத ஒருத்தர் எப்படி ஜட்ஜா இருக்க முடியும், நீதி அரசரா இருக்க முடியும்? நம்ம கடவுள் நீதியின் அரசர், அதனால சட்டத்தில் அவர் மாற்றமே வச்சுக்க மாட்டார்.
ரொம்ப பர்ஃபெக்டாக தான் சட்டத்தை அவர் ஃபாலோ பண்ணுவார். விடுதலை பயணம் 21, 24 இந்த சட்டம் இருக்கு, எழுதிக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான சட்டம் தானே? எல்லாருக்குமே இந்த சட்டம் தெரியும் தானே? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கேள்விப்பட்டீங்களா? எனக்கு ஓகே. இப்ப ஏசாயா 8:20 அதை ஒருத்தர் யாரோ படிங்க. இசையாஸ் 8:20 படிங்க. வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களோடு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இதை நோட் பண்ணிக்கங்க. ஏசாயா 8:20 எழுதிக்கங்க. ஏசாயா 8:20 கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கும், நம்ம பைபிள் 2 இருக்கு. வேதாகமம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு, சாட்சியாகமம் அப்படிங்கிறது புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள்லாம் வந்து சாட்சி சொன்னாங்கல்ல, அவர் இறந்தாரு, அவர் உயிர்த்தாரு அப்படின்னு சாட்சி சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் அவரோட அப்போஸ்தலர்கள்லாம் வந்து பவுல் மாதிரி ஆட்கள்லாம் வந்து எழுதி வச்சுட்டு போனாங்கல்ல, சாட்சியை தான். அதுக்கு பேர் வந்து சாட்சியாகமம். சாட்சியாகமம் அப்படின்னா புதிய ஏற்பாடு, வேதாகமம்னாக்கும் பழைய ஏற்பாடு, வேதம். ஸோ கடவுள் என்ன சொல்றாருனாக்கும், அவரோட மெசேஜை, கடவுளோட மெசேஜை மக்களுக்கு கடவுள் சொல்லும் போது 2லிருந்து எடுத்து சொல்லுவாருன்னு சொல்றாரு. வேதாகமத்திலிருந்தும் சாட்சியாகமத்திலிருந்தும், அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் எடுத்து சொல்லணும். ஒரே விஷயம்தான் இருக்கும். அந்த விஷயத்தை வந்து ஆண்டவர் வந்து 2 இடத்துலையுமே சொல்லியிருப்பார். அப்படிதான் ஆண்டவர் பேசுவார். அதை புதை பொருள் மாதிரி ஒளிச்சு வச்சிருப்பார். ஸோ யாராவது ஒருத்தர் ஒரு தியாலஜி, நான் ஒரு புது தியாலஜியை உருவாக்குறேன், நான் ஒரு கருத்தியலை உருவாக்குறேன், இந்த கருத்தியலை வந்து பைபிளில் உள்ள இந்த வசனத்தின்படி இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு நிறுவிட்டு போக முடியாது. அதுக்காக தான் கடவுள் என்ன சொல்றாருனாக்கும், இது கடவுள் சொன்ன தியாலஜியா இருந்தா அது 2 இடத்துலையுமே இருக்கும். கடவுள் சொல்ற ஒரு கருத்தா இருந்தா கடவுள் வந்து அந்த விஷயத்தை வந்து 2 இடத்துலையுமே வச்சிருப்பார். பழைய ஏற்பாட்டிலையும் வச்சிருப்பாரு, புதிய ஏற்பாட்டிலையும் வச்சிருப்பாரு. அதனால நீங்க வந்து எந்த ஊழியக்காரரும் உங்களுக்கு வந்து இது கடவுளோட மெசேஜ் அப்படின்ட்டு ஏதாவது சொல்றாங்கன்னா அது 2 இடத்துல இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணுங்க. இது கடவுள் தான் சொல்லியிருக்கிறாரு, அல்லது இவரு தன்னோட எண்ணத்தை மக்களுக்குள்ள திணிக்கிறதுக்காக வேற அர்த்தம் உள்ள ஒரு வேத வசனத்தை திரித்து புரட்டி பேசி மாய்மாலமா நம்மளை ஏமாத்துறாரா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்கும், இது வேதாகமத்திலையும் சாட்சியாகமத்திலையும் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம கனியாகிய மரியாள் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்க போறோம். ஸோ அதோட ஸ்டெப்பு தான் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால். இது எங்க இருக்கு? வேதாகமத்திலயா சாட்சியாகமத்திலயா? வேதாகமத்தில் இப்படி ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த சட்டத்தின் பிரகாரம் தான் ஆண்டவர் போறாரு. எதுக்கு போறாரு அப்படின்னாக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் கனிங்கிறத பார்க்க போறோம். டைட்டில் 2 சொன்னோம்ல, கனியாகிய மரியாள், மரியாளுடைய கனிகள் இல்லாமல் வரங்கள் செயல்படாது. ஷெட்யூல் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஷெட்யூல்ல பார்த்தீங்களா அந்த டைட்டில்? அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, கனி. 2 பார்ட்டா சொல்லுவேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கனியை பார்ப்போம், அதுக்கப்புறம் வரங்கள். அந்த வரங்கள் எனக்கு வேணும்னாக்கும் நம்ம மாதாமாவோட கனி வேணும், மாதாமா வேணும். மாதாமா இல்லைன்னா கனிகள் ஒர்க் ஆகாது. இதை வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம கனி பார்க்க போறோம். வேதாகமத்தில் தொடக்க நூல்ல 3:6. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதாம் ஏவாள் விழுந்து போனது, அந்த பழம் தின்னு, அதுதான். தொடக்க நூல் 3:6 அப்படி இருக்கு. அப்பொழுது பெண், அந்த மரத்தின் கனி தின்பதற்கு நல்லது, பார்வைக்கு இனியது, அறிவை பெறுவதற்கு விரும்பத்தக்கது என கண்டு அதை பறித்து தானும் உண்டால், தன் கணவனுக்கும் கொடுத்தால், அவனும் அதை தின்றான். ஸோ அந்த ஆதியில் அவங்க விழுந்து போன அந்த விஷயம் இல்லை. அந்த கனி அப்படிங்கிற மட்டும் உங்களுக்கு ரெட்டில் இருக்கு பாருங்க. இதை கொஞ்சம் ரொம்ப கவனமா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பார்த்தோம். இப்போ வந்து இங்க வேதாகமத்தில் ஒரு கனினால ஒரு ஃபால் நடந்துருச்சு, ஒரு வீழ்ச்சி. மனித குலத்துக்கே ஒரு கனினால ஒரு வீழ்ச்சி நடந்துச்சு. இப்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுனாக்கும் நேருக்கு நேராக கடவுள் வந்து சரி கட்டுவார். அங்க ஒரு கனினால நமக்கு வந்து வீழ்ச்சி வந்துச்சுனாக்கும் ஒரு கனினாலேயே நமக்கு எழுச்சியும் வரணும்.
அதுதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு கடவுள் சரி கட்டுறது. சாட்சியாகமத்தில் வந்து எலிசபெத் அம்மாவை போய் மாதாமா பார்க்குறாங்க. அப்போ எலிசபெத் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, மாதாமா போய் வாழ்த்துறாங்க. மாதாமா வாழ்த்த கேட்டதும் அவங்க வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளி குதிக்குது. அப்போ எலிசபெத் அம்மா சொல்கிறாங்க, எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரம்ப பெற்று பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. நம்ம அருள இந்த மாதிரி ஜபத்தில் இதுதான் சொல்கிறோம். நம்ம பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. ஏன் எலிசபெத் அம்மாள் வந்து உம்முடைய வயிற்றின் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லலை? ஏன் சொல்லலைன்னாக்கும் அதுக்கு முதல் லைன்ல ஆன்சர் இருக்கு. எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரம்ப பெற்று. அவங்க பரிசுத்த ஆவியால் நிரம்பப்படாம ஹியூமனா ஒரு மனிதனா சொல்லியிருந்தா உன்னுடைய வயிற்றின் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப எலிசபெத் வாயிலிருந்து பேசுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறாரு. அதுதான் அங்க எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவியால் நிரம்ப பெற்று. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எலிசபெத் அம்மாளோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரோட ஸ்டேட்மெண்ட். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அப்ப நம்ம ஜெபமாலையில சொல்றோம்னாக்கும் இது பரிசுத்த ஆவியானவரே சொன்னதை ஜெபத்தான் நம்ம சொல்றோம். அங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு கனியினால வீழ்ச்சி வந்துச்சு, இங்க ஒரு கனியினால நமக்கு எழுச்சியை கொண்டு வராரு கடவுள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஆண்டவர் நிறைவேற்றிக்கிட்டே வருவாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தது திருப்பி நம்ம வந்து வேதாகமத்துக்கு போறோம். தொடக்க நூல் 1:11. ஆண்டவர் வந்து கிரியேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆதியாகமத்தில் ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலேயே இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பட் கவனம் இல்லாமல் கடன்னு படிச்சுட்டு போயிருப்போம். மரஞ்செடி கொடிகளை படைக்கிறாரு, பறவைகளை படைக்கிறாரு, கடல்ல மீன்களை படைக்கிறாரு, கடைசியா வந்து மனிதனை படைக்கிறார். அப்படிதான் நம்ம மைண்ட்ல ஒரு இது இருக்கும். பட் அதோட நுணுக்கமா ஆழமா நம்ம வந்து வேர்டு பை வேர்டா வந்து என்ன நம்ம நிதானிச்சு பார்த்ததில்லை. இதுல உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலர் பண்ணி காமிச்சிருக்கேன். தொடக்க நூல் 1:11 ஒரே வசனம் தான், 11வது வசனம், அவ்வளவுதான். அது உள்ளுக்கு ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் வந்து பூமி கிட்ட சொல்றாரு, அப்போது அவர் விதையை பிறப்பிக்கும் பசும் புற்பூண்டுகளையும் பூமியின் மீது தம்மிடம் விதைகளை கொண்டுள்ள கனிகளை தத்தம் இனத்தின்படியே தரும் மரங்களையும் பூமி முளைப்பிக்க கடவுது என்றார். நான் கலர் பண்ணிருக்க மட்டும் திருப்பி கவனிங்க. பூமியின் மீது தம்மிடம் விதைகளை கொண்டுள்ள கனிகளை, அந்த கனிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து மாதாமா வந்து கனி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அதை நம்ம கவனம் கணிங்க. தம்மிடம் விதைகளை கொண்டுள்ள கனிகளை தத்தம் இனத்தின்படியே தரும் மரங்களையும். இந்த தத்தம் இனத்தின்படியே கிரீன்ல இருக்கு. இது நம்ம நார்மலா பார்த்தது தான். இப்போ ஒரு மாமரம் இருக்கு அப்படின்னா அந்த மாமரத்திலேருந்து வர்ற விதை வந்து மா விதை வரும். இப்போ ஒரு ஆப்பிள் மரம் இருக்குன்னா ஆப்பிள்ல இருந்து வர்ற விதை வந்து ஆப்பிள் விதை இருக்கும். இப்போ ஒரு எலுச்சம்பழ மரத்துல இருந்து நமக்கு கொய்யா விதை கிடைக்காது. இது ஆக்சுவலா சொல்லும் போது இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு தோணும். இதை டீப்பா யோசிச்சு பாருங்க. அந்தந்த இனத்தின்படி தான் அது வரும், அந்தந்த விதைகள் வரும். மரங்கள் ஆண்டவர் பேசுறாரு. இங்க ஒரு மரம் வருது பாருங்க, தொடக்க நூல்ல. அந்த மரத்தின் கனி, ஒரு மரத்துல தொங்குன ஒரு கெட்ட கனிய கைய நீட்டி பறிச்சு தின்னுட்டாங்க. ஒரு வீழ்ச்சி வந்துச்சு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு ஆண்டவர் எப்படி இது பண்றாருன்னா, அதே மாதிரி ஒரு மரத்துல ஒரு கனி தொங்கும். சிலுவ மரம், நான் சொல்றது மரத்துக்கு மரம், கனிக்கு கனி. பெரிய வியாழன் அன்னைக்கு, பெரிய வெள்ளி அன்னைக்கு ஆண்டவர் அடிக்கப்படுறாரு. பெரிய வியாழன் அன்னைக்கு கடைசி ராப்போஜன விருந்துல, நைட்டு நடக்கிற அந்த விருந்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தை எடுத்து இது என்னுடைய உடல், இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறார். அப்புறம் ரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தம், இதை குடிங்க அப்படிங்கிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள்னு சொல்லிட்டு போனார். நம்ம திருப்பலி பூசையில் இப்போ வரைக்கும் நம்ம 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் உணவா கொடுத்துட்டு போறாரு, அல்லது மருந்தா கொடுத்துட்டு போறாரு. எதுக்கு மருந்தா கொடுத்துட்டு போறாரு? நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு தவறுக்கு, அதனால் வந்த நோய்க்கு காம்பன்சேட் பண்றதுக்காக மாற்று மருந்தாக
கொடுத்துட்டு போறாரு. அந்த உடலும் ரத்தத்தையும் எலிசபெத் அம்மாள் என்ன சொன்னாங்க போய் சந்திக்கும் போது, உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப அந்த மரத்துல இந்த தவறான கனியை சாப்பிட்டதுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற சட்டத்தின் பிரகாரம் நேருக்கு நேராக கடவுள் எங்க காம்பன்சேட் பண்றாரு? சிலுவை மரத்துல தொங்குன அந்த கனி சதையும் ரத்தமுமா. இப்ப இந்த தத்தம் இனத்தின்படியே வருவோம். நான் சொன்னேன் உங்களுக்கு, எலுமிச்சை மரத்திலிருந்து எலுமிச்சை விதை தான் வரும், ஒரு ஆரஞ்சு பழ செடியிலிருந்து ஆரஞ்சு பழ விதை தான் வரும். தத்தம் இனத்தின்படியே தான் விதைகளை கொடுக்கணும்னு பிதாவானவர் கிரியேஷன்ல தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப மாதாமா வயிற்றிலிருந்து கடவுள் வந்தார்னா மாதாமா யார்? சட்டத்தில் அப்படிதான் இருக்கு. தத்தம் இனத்தின்படியே தான் விதை கொடுக்கணும். நம்ம இதை என்ன தோணும் அப்படியே சரசரன்னு படிச்சுட்டு போயிருப்போம். பட் நுணுக்கமா சட்டத்தில் வச்சிருக்கிறார். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம், அப்படிலாம் கடவுள் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தாக்க எதுக்கு தன்னுடைய ஒரே மகனை இவ்வளவு கொடூரமான புரூட்டல் மர்டருக்கு ஒப்பு கொடுக்கணும்? இப்படிதான் போயாகணும். தன்னோட சொந்த மகனா இருந்தாலும் சட்டத்தை அவர் மாத்திக்கவே மாட்டார் கடவுள். இந்த மனித இனம் எல்லாம் கொடூரமான சாவுக்குள்ள போய் ஆகணும். அவ்வளவு கொடூரமான பாவம் பண்ணிட்டாங்கன்னும் போது, அப்பா இந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்க, கொன்றாதீங்க. அப்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவங்க பல் நீ ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன். அவங்க எவ்வளவு கொடூரமா சாவணுமோ அதை கொடூரத்தை, அவங்க மேல உள்ள சாபங்கள், நோய்கள், பாவங்கள் எவ்வளவு அவமானமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்ப அவமானப்பட்டு அதே மாதிரி சாவுன்னு அனுப்பிச்சிட்டார் பிதாவானவர். தன்னோட ஒரே மகன் கூட பார்க்கல. நம்ம மேல வச்ச மிகுதியான அன்பின் பொருட்டு இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ட்டு நம்ம அனுபவிக்க வேண்டியதை அவர் அனுபவிச்சுட்டு போயிருக்கிறார். இப்ப சாட்சி ஆகமத்துக்கு வருவோம். லூக்கா 6:43-44. நம்ம வேதாகமும் சாட்சியாகமும் ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவோம். இயேசு கிறிஸ்து அவரோட வாயிலே சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரத்தையும் அறிவது அதன் அதன் கனியாலே. ஏனெனில் முச்செடியில் அத்திப்பழம் பறிப்பாரும் இல்லை, நெருஞ்சியில் திராட்சை குலை கொய்வாரும் இல்லை. இது நமக்கே தெரியும். அதனால தான் நமக்கு தெரிஞ்ச யதார்த்தமான ஒரு எக்ஸாம்பிளை வச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நல்ல கனி தரும் கெட்ட மரம் இல்லை, கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லை. இது நல்லா டீப்பா யோசிச்சு பாருங்களேன். திருப்பி சிம்பிளா கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு கொய்யா மரத்துல திராட்சை பழம் பறிக்க முடியுமா? அப்போ ஒரு மனித பெண்ணுகிட்ட இருந்து கடவுள் குழந்தை எடுக்க முடியுமா? இங்கதான் நம்மள வந்து பேய் நல்லா ஏமாத்தி வச்சிருக்கிறான். ஆக்சுவலா பதில் முடியாது. மனிதன் அப்படின்னாலே அவன் அடிமை. இயேசு கிறிஸ்து வந்து போல் சொல்லுவாரு, அவர் அடிமையின் ரூபம் கொண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு வந்தார் அப்படின்னு. அடிமை அப்படின்னா நம்மளாம் பாவத்துக்கு அடிமை. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. வேதத்துல வந்து வசனம் இருக்கு. நம்மளாம் பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறோம். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனிதனிடமிருந்து பாவமே இல்லாத கடவுள் பிறக்க முடியாது. ஏன்னா கடவுள் வந்து வேதத்துல அப்படிதான் சொல்லியிருக்கிறார். முச்செரியில வந்து அத்திப்பழம் பறிக்க முடியாது. முள்ளுங்கிறது வந்து சாபம். இதுல ஒவ்வொன்றுமே ஆண்டவர் வந்து உள்ள அர்த்தங்களோட தான் சொல்லி வச்சிருக்கிறார். அதனால தான் நம்மளுடைய சாபங்களை சுமந்துக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து தலையில முள்முடி சுமந்தார். முள்ளுங்கிறது வந்து சாபம். சாபம் வந்து மனிதன். அங்கிருந்து அத்திப்பழம் எடுக்க முடியாது. நம்ம அன்னை மரியாளை வந்து மிகவும் அருள் பெற்ற ஒரு பெண் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது வந்து பேய் அது மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான். அப்படி கிடையாது அவங்க. அடுத்து நம்ம சாட்சி ஆகமத்துக்கு வருவோம். கலாத்தியர் 5:22-23 பாருங்க. பரிசுத்தாவியின் கனிகள் என்னென்ன? இது நமக்கு தெரியும். நம்ம சின்ன குறிப்பிடத்துல படிச்சிருப்போம் புது நன்மை வாங்கின புதுசுல. என்னன்னு அப்படியே படிங்க எல்லாரும். பரிசுத்தாவியின் கனிகள் என்னென்ன இருக்கு அது படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான சட்டம் ஒன்றுமில்லை. இப்ப கேள்வி என்னன்னா, இதுல எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மாதாமாட்ட இல்ல? இப்ப நம்மள்ட்ட எந்தெந்த கேரக்டர்ஸ் இல்லைன்னா சொல்லுவோம், என்கிட்ட நீடிய பொறுமை இல்லை, என்கிட்ட சமாதானம் இல்லை, என்கிட்ட அன்பு இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, நிறைய நம்மளே சொல்லிடுவோம். மாதாமாட்ட இதுல எந்தெந்த கேரக்டர்ஸ் இல்லை? எல்லா கேரக்டர்ஸும் மாதாமாட்ட இருக்குது. ஆனா இதை என்ன எதோட கனின்னு சொல்றாங்க? ஆவியின் கனின்னு சொல்றாங்க.
ஆவியின் கனினா பரிசுத்த ஆவியின் கனி. இப்போ நமக்கு வரங்கள் வேணும் அப்படின்னாக்கும், அல்லது நம்ம வாங்கி வச்சிருக்க வரங்கள் சரியாக செயல்படணும் அப்படின்னாக்கும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கணும். இந்த கேரக்டர்ஸ் நமக்கு மிஸ் ஆனுச்சுன்னா நம்ம வரங்கள் ஒன்று செயல்படாது அல்லது தவறாக செயல்படும். எப்படி அப்படின்னாக்கும், இப்போ நவபாஷை அப்படின்னு ஒரு வரம் இருக்கு. இந்த கேரக்டர்ஸில் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒரு வெளிவேசமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஒரு தவறான கேரக்டரை வச்சுக்கிட்டு, ஆனால் நான் நவபாஷையும் பேசுகிறேன், டங்ஸும் பேசுகிறேன் அப்படின்னாக்கும், ஈவில் ஸ்பிரிட்ஸ், கெட்ட ஆவிகள், அவைகளும் நவபாஷை போலவே ஒரு நவபாஷை தருவாங்க. காட்சி வரும், நான் காட்சியெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னாக்கும், இந்த கனிகள் நம்மள்கிட்ட இல்லைனாக்கும் அதே பேய்கள் அவங்களும் காட்சி வரம் கொடுப்பாங்க. இப்போ இந்த காட்சி வரம், நவபாஷை இதெல்லாம் பேயால் கொடுக்க முடியுதுன்னா பேய் பெரிய ஆளா அப்படின்னாக்கும் பேய் பெரிய ஆள் கிடையாது. இந்த வரங்கள் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்க முடியாது. பேசிக்கான வரங்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கவனமாக கவனிங்க. இதை எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னாக்கும், இன்னைக்கு ஈவினிங் செஷனில் என்னென்ன இருக்குன்னாக்கும், அடரேஷன் இருக்கு. நற்கரணையை எடுத்து வச்சு அடரேஷன் செஷன் இருக்கும். அதில் இன்னர் ஹீலிங் அனாயிட்டிங். அந்த இன்னர் ஹீலிங் அனாயிட்டிங்கில் ஆண்டவர் ஏற்கனவே வரம் வச்சிருக்கவங்களுக்கு வரங்களை புதுப்பிப்பார், அப்கிரேட் பண்ணி கொடுப்பாரு. ஆசையாக எனக்கு நவபாஷை வேணும், எனக்கு காட்சி வரம் வேணும் அப்படின்னு ஆசையோடு கேட்குறவங்களுக்கு, ஏக்கத்தோடு கேட்குறவங்களுக்கு புதுசாக வரங்களை தரப்போகிறாரு. இன்னைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு ஈவினிங். அப்போ நீங்கள் இந்த வரங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி எதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும்னாக்கும், வரங்கள் பெரிதா கனிகள் பெரிதா அப்படிங்கிற தெளிவாக இருக்கணும். கனிகள் தான் பெரிது. ஏன் கனிகள் பெரிதுன்னு சொல்கிறேன்னாக்கும், கனிகள் தான் பர்மனண்டானது. இதில் பர்மனண்ட், டெம்பரரின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. டெம்பரரி அப்படின்னு சொல்கிறது நம்ம இந்த பூமியில் இருக்கிற காலங்கள் வரைக்கும். ஏன்னா ஒரு 85 வருஷம், 90 வருஷம், அல்ல ஒரு 105 வருஷம் உயிரோட வாழ்வோமா, அவ்வளோதான், அது டெம்பரரி. அது ஆனால் பர்மனண்ட் அப்படிங்கிறது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் போய் பரலோகத்தில் வாழுவோம். ஆண்டவர் பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைகளாக நம்ம இருந்தாக்கும் நம்மளை பரலோகம் கூட்டிகிட்டு போவார். பரலோகத்தில் கொண்டு போய் சந்தோஷமாக வச்சுக்குவார். அது நித்தியம், இட்டர்னல். அது நம்ம பிரெயினால் யோசிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு எண்டில் தான் போய் முடியும். பட் இப்போதைக்கு சிம்பிளாக அது நித்திய வாழ்வு அப்படின்னு வச்சுக்குவோம். அதான் பர்மனண்ட். ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், ரெண்டு விஷயம் இருக்கு. இதில் ஆவியின் வரங்கள் டெம்பரரி தான். அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அது தேவை. ஆனால் ஆவியின் கனிகள் நம்ம இந்த பூமியில் இருக்கும்போதும் தேவை, இறந்து போனதுக்கப்புறம் நம்ம பரலோகத்தில் இருக்கும்போதும் அது தேவை. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நமக்கு நவபாஷை, டங்ஸ் ஆண்டவர் வரம் கொடுக்குறாரு. நம்ம டங்ஸில் பேசுகிறோம். டங்ஸை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கும், கடவுள்கிட்ட எப்படி ஜெபிக்கணுங்கிறது நமக்கு தெரியாது, கடவுள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. கடவுள் கூடயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அவரே நமக்காக சொல்லணும்னா பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுவார். கடவுள்கிட்ட எப்படி மன்றாடணுங்கிற நமக்கு தெரியாதனால பரிசுத்த ஆவியானவரே நமக்காக நம்மளோட தேவைகளை சொல்லி கடவுளை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மன்றாடுவார் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம இறந்து போயிட்டோம், பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறார். ஆண்டவர் விரும்பின மாதிரி ஒரு நல்ல வாழ்வு வாழ்ந்து இறந்துட்டோம், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கே நமக்கு நவபாஷை தேவையா? அங்கே தேவைப்படாது நமக்கு. அங்கே டைரக்டா கடவுளும் நம்மளும் டைரக்டாக பேசிக்குவோம். இப்போ காட்சி வரும். அதே மாதிரி காட்சி வரங்கள் ஆண்டவர் மகனே இப்படி வரப்போகுது, இதை சரி பண்ணிக்க, இப்படி ஒரு பாவம் இருக்கு, இந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டுக்க. ஆண்டவர் காட்சி வழியாக பேசுவார். நம்மள்ட்ட ஆண்டவரை தேடி ஒரு ஆத்மா வருதுனாக்கும் அவங்களுக்கு இதை சொல்லு, அவங்களோட பிரச்சனை இதுதான், இதெல்லாம் காட்சியில் காமிப்பார். காட்சி வர நம்ம பூமியில் இருக்கிற வரைக்கும் ஊழியத்துக்கு தேவை. நம்ம இறந்து போயிடுறோம். இறந்து போனதுக்கப்புறம் கடவுளை முகமுகமாய் தரிசிப்போன்னு இருக்கு வேதத்தில். அப்போ நமக்கு காட்சி வரம் தேவையா? அங்கே நமக்கு காட்சி வரம் தேவையில்லை, இறந்துட்டோம்னாக்கும். அதே மாதிரி வியாக்கியானம்னு ஒரு வரம் இருக்கு. இப்போ நவபாஷையில் பேசிட்டு இருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறோம் நவபாஷையில். பரிசுத்த ஆவியானவரே சொல்லணும்னா பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகிறார். ஆனால் என்ன பேசுகிறாருன்னு லாங்குவேஜ் தெரியல, நமக்கு தெரிஞ்சது தமிழ் மட்டும்தான். ஆனால் ஏதோ ஒரு திசையில் ஏதோ குறமுறைன்னு வருது. ஆனால் நல்லா ஆவி இறங்குது, ஆவியானவர் தான் பேசுகிறாருன்னு தெரியுது.
இதோட அர்த்தம் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படிமா அதுக்கும் வந்து வியாக்கியானம்னு ஆண்டவர் ஒரு வரம் வச்சிருக்கிறாரு. அந்த வியாக்கியான வரம் இன்னொரு சகோதரர்கிட்ட இருக்கும். இன்னொரு சகோதரர் நவபாஷையில பேசுவார். அட் ஏ டைம்ல ஆவியானவர் 2 பேருக்கும் இறங்குவார். இங்கே நவபாஷையில் இந்த சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அந்த சகோதரர்கிட்ட அதோட தமிழ் என்னங்கிற தமிழ் வெர்ஷன் அவர் சொல்லிட்டு இருப்பார். அப்போ இதான் ஆண்டவர் சொல்றாரு, இதான் ஆண்டவர் பேசுனா நமக்கு தெரியும். ஸோ இந்த வியாக்கியானம் அப்படின்னு வரம் இருக்கு. ஆண்டவர் என்ன பேசுறான்னு தெரியல அப்படிங்கிறனால நமக்கு புரிஞ்சுக்க நம்ம லாங்குவேஜில் தமிழில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம இறந்து போய் பரலோகத்துக்கு போயிட்டோம், அங்கே நமக்கு வியாக்கியான வரம் தேவையா? அங்கே நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மள டைரெக்டாக பேசிக்க போகிறோம். ஒரு இன்டர்மீடியேட் ஒரு டிரான்ஸ்லேஷன் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த ஆவியின் கனிகள் பரலோகத்தில் தேவையானா பரலோகத்தில் கட்டாயம் தேவை. அன்பு அன்பு இல்லைன்னா பரலோகத்தில் நம்ம உளுந்து போயிடுவோம். பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்போம். ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் பரலோகத்தில் துக்கம் வந்துடுச்சுனாக்கும் ஏதோ உள்ளுக்க பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சமாதானம் அதுவும் இல்லைன்னாலும் பிரச்சனை ஆயிடுச்சு. நற்குணம், விசுவாசம், விசுவாசம் கடவுள்கிட்ட விசுவாசமாக இருக்குது. கடவுள்கிட்ட நம்ம விசுவாசமாக இல்லைன்னாக்கும் இதெல்லாம் என்னென்னா ஃபாலன் ஏஞ்சல்ஸ். அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படி பேய்கள் எப்படி வந்துச்சு. கடவுள் கிரியேட் பண்ண ஏஞ்சல்ஸ் கடவுளோட சன்னிதானத்தில் இருந்தாங்க. அப்போ ஏதோ தப்பாக ஆகி போச்சு, அவங்களுக்குள்ள ஒரு கரப்ட் ஆகி போச்சு உள்ளுக்குள்ள. ஸோ அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க, தப்பாக போயிட்டாங்க. அப்புறம் கடவுளை எதிர்த்துக்கிட்டு உளுந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு பரலோகம் போய் சேர்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்படியே போராடி பரலோகம் போய் சேர்ந்துட்டாலும் கனிகள் இல்லாமல் போனால் திருப்பி அதே ஃபாலன் அதே தவறு நடக்காதுங்கிறது என்ன கேரண்டி இருக்கு? என்ன கேரண்டி நம்மளால சொல்ல முடியும்? ஆல்மோஸ்ட் நம்ம என்ன நடந்துச்சுங்கிற மறந்துட்டோம். ஏன்னா அது மாதிரி ஒரு மது இருக்கு. இந்த பேய்கள் வந்து நம்மளை மறக்கடிச்சு தான் வந்து பருத்து கொடுத்து அனுப்புவாங்க. அதனால நம்ம மறந்துட்டோம். ஆண்டவர் இறக்கப்பட்டு நமக்காக வந்து திருப்பி அந்த பாவ மன்னிப்புகள்லாம் அவரே சொல்லி கொடுத்து இப்போ வெளியில் வந்துகிட்டு இருக்கு. நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய இறக்குறதுனால நம்ம பரலோகம் போயிடுறோம். ஆனால் நமக்கு கனிகள் இல்லை அப்படின்னாக்கும் மேலே போய் நம்ம திருப்பி கண்டினியூவாக பரலோகத்திலேயே இருப்போமா, இல்லை திருப்பி சேட்டை பண்ணி உளுந்து போவோமா? கனிகள் இல்லைன்னா 100% உளுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம வந்து கனிகளில் அதிக கவனம் செலுத்தணும். கனிகளை பெற்றுக்கொள்ள அதிகமாக ஆசைப்படணும். ஏன் நம்ம கனிகளை அதிகமாக கண்டுக்காமல் வரங்கள் வேணும், எனக்கு வியாக்கியானம் வரும், காட்சி வரம் வேணும்னு ஆசைப்படுறோம்னா அதுக்குள்ள ஒரு இன்டீரியர் ஆஃப் இன்டீரியர், உள்ளார்ந்த உள்ளுக்குள் ஒரு பெருமை இருக்குது நமக்கு. ஆனால் இந்த கனிகள்லாம் பாருங்க ரொம்ப சாஃப்டா. இதனால நம்ம வந்து வெளியில் ஒன்றும் பெரிய ஃபேமஸாக ஒரு சீனாக தெரிய மாட்டோம். ஆனால் ஒரு வியாக்கியானமோ ஒரு நவபாஷையோ அல்லது ஒரு காட்சி பார்த்து 4 பேர் சொன்னாலோ ஒரு பெரிய சீனாக தெரியும். அதே வந்து தப்பு தான். அந்த பெருமைக்காக தான் அதில் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம கனிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்கு இந்த கனிகள் வேணும் அப்படின்னாக்கும் நம்ம கேட்காமலே வரங்கள் உள்ள வந்துடும். இப்போ வரங்கள் என்னென்ன இருக்குன்னு நம்ம வேதத்தில் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12:8-10 இது நம்ம கத்தோலிக்க பைபிளில் இப்படி இருக்குது. ஒருவனுக்கு ஆவியின் வழியாக ஞானம் நிறைந்த பேச்சு அருளப்படுகிறது, மற்றவனுக்கு அறிவு சிறந்த பேச்சு அருளப்படுவது அதே ஆவி ஆற்றலால் தான். வேறொருவனுக்கு விசுவாசம் அருளப்படுவது அதே ஆவியால் தான். பிறிதொருவனுக்கு நோய்களை குணமாக்கும் வரம் கிடைப்பது அவ்வொரே ஆவியால் தான். ஒருவனுக்கு புதுமை செய்யும் ஆற்றலும் இன்னொருவனுக்கு இறைவாக்கு வரமும் வேறொருவனுக்கு ஆவிகளை தேர்ந்து தெளியும் திறனும் வேறொருவனுக்கு பல்வகை பரவச பேச்சும் பிறிதொருவனுக்கு அதை விளக்கும் திறனும் கிடைக்கிறது. இந்த நவபாஷை அல்லது அந்நிய பாஷை இதில் வந்து நம்மளோட இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷனில் அந்த வார்த்தைகள் இல்லை. பட் 1929 வருஷம் நம்மளோட ஆர்சி பைபிளில் உள்ள ஒரு வெர்ஷன் ஒன்று போடுறேன். அதே வசனம் தான் 1 கொரிந்தியர் 18:8 12:8-10. இது வந்து 1929 ஆர்சி வெர்ஷன், ஆர்சி பைபிள் தான் இது. அப்படியே இஸ்பிரித்து சாந்துவினாலே ஒருவனுக்கு ஞானத்தின் வாக்கும், ஒருவனுக்கு அந்த ஒரே இஸ்பிரித்தினாலே பகுத்தறிவும் வாக்கும், ஒருவனுக்கு அந்த இஸ்பிரித்தினாலே விசுவாசமும், ஒருவனுக்கு அந்த ஒரே இஸ்பிரித்தினாலே சவுக்கியப்படுத்தும் வரமும், ஒருவனுக்கு அற்புதங்களை செய்கிற வரமும், ஒருவனுக்கு தீர்க்க தரிசன வரமும், ஒருவனுக்கு அறிவிகளை பகுத்தறியும் வரமும், ஒருவனுக்கு பல பாஷை வரமும், ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரமும் கொடுக்கப்படுகிறது.
இப்போ இந்த வியாக்கியானம் அப்படிங்கிறது நமக்கு ஃபெமிலியரான ஒரு இது. இந்த இதுலேருந்து அந்த வேர்டு எடுத்திருக்காங்க. இந்த வரத்துக்கு பேர் வியாக்கியானம் வரம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த பைபிளில் இருக்குது. இப்போ இந்த நெட்டில் இருக்குது. இந்த 1929 வெர்ஷன் இதெல்லாம் வந்து நெட்டில் இருக்குது. இந்த பைபிள்லாம் பிரிண்டட் காப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் கனிகள் பற்றி நம்ம பார்த்தோம். வேதாகமத்திலையும் சாட்சியாகமத்திலையும் கனிகள் எங்கெங்க வருது, அதை கடவுள் ஏன் அப்படி பண்ணாரு, கனியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் அந்த மரத்தில் ஏத்துனாரு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற சட்டத்தின் பிரகாரம். இது ஆக்சுவலாக ரொம்ப லென்த்தாக போக வேண்டிய, உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதே பேஸில் நீங்கள் உட்காந்து தியானிச்சிங்கன்னா ஆண்டவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதில் இன்னும் நிறையா இருக்குது, நிறையா வசனங்கள், நிறைய இன்டெப்த்தான ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. ஆண்டவர் சொல்லி தருவார், எல்லாருக்குமே சொல்லி தருவார். நீங்கள் உட்காந்து இதே இதில் கேளுங்க. எனக்கு வந்து வேதாகமத்திலையும் சாட்சியாகமத்திலையும் சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவரே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈவன் உங்களுக்கு இந்த புக்கு, இந்த வசனம், இந்த அதிகாரம் தெரியாட்டியும் எங்கேயோ கேட்ட மாதிரி அந்த வசனம் இருக்கும். இப்போல்லாம் பைபிள் ஆப் வந்துருச்சு. ஆப்பில் நீங்கள் சர்ச் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், வாய்ஸ் ரெக்கார்டு சர்ச் போட்டு கூட அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து இந்த புக்கில் இங்கே இருக்குது, அதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் தியானிக்கும் போது அதுக்கு கம்பேரான வந்து சாட்சியாகமத்தில் எங்கே இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வரும்போது இது ஒரு பெரிய லென்த்தான ஸ்டடி, அது ஆண்டவர் சொல்லி தருவார். இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்ட் வரங்களுக்கு போக போகிறோம். வரங்கள் நமக்கு எங்கே வந்துச்சு அப்படின்னா பெண்டகோஸ்டல் டேயில் வரும். அது பெந்தகோஸ்தே டே. ஆண்டவர் உயிர்த்ததுக்கப்புறம் மாதாமா அவரோட சீடர்கள் எல்லாம் கூடியிருப்பாங்க. அப்போ அக்னி நாக்கு வடிவாக வந்து பரிசுத்தாவினர் இறங்குவார். அந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். அங்கேருந்தால் வந்து ரொம்ப வல்லமையாக வந்து சீடர்கள் வந்து இது பண்ணுறாங்க. இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு, கொஞ்சம் நான் ஸ்பீடாக போயிடுறேன். இப்போ ஆவியின் கனிகள் நம்ம பார்த்தோம்ல, ஆவியின் கனிகளுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது. பரிசுத்தாவியின் கனிகள் இருக்குது அப்படின்னாக்கும் பரிசுத்தாவி கனிகளுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் இருக்குது. அந்த ஆப்போசிட்டான விஷயங்கள் என்னன்னு பார்த்துருவோம். ஆகவே நான் சொல்வது கலாத்தியர் 5:16 வசனமும் அதுக்கப்புறம் 19 29 வரைக்கும். 16 and 19 to 21. 16வது வசனம். ஆகவே நான் சொல்வது ஆவியின் ஏவுதலின்படி நடங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெரிந்தவையே, அவை பின்வருமாறு. இந்த 19வது வசனம் இருக்கு பாரு, இதுதான் வந்து ஆவியின் கனிகள் நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட் ஆனது. எப்பயுமே இந்த 2 ஃபோர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ். நல்ல ஒரு கடவுள், பேய் கட்டவன், அது மாதிரி ஆப்போசிட் இருக்கு. இப்போ வந்து ஆவியின் கனிகள் நன்மையானது அப்படின்னாக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னா அதுதான் இது. அந்த கலாத்தியர் 5:19-21 பாருங்க. 19 இருக்கு, கெட்ட நடத்தை, அசுத்தம், காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சினம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை. இத்தேவைகள் ஈடுபடுவோருக்கு கடவுளின் அரசு உரிமை ஆகாது. தெளிவா சொல்றார். அப்போ பரிசுத்தாவியின் கனிகள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்டான இந்த விஷயங்கள் உள்ள இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும். நியூட்ரலா நான் இருந்துக்கிறேன், நான் நடுநிலைமை வகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஒன்று பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ், ஒன்று நல்ல ஒரு பக்கம் இரு, இல்லைன்னா கெட்டவனாகிய பேய் பக்கம் இரு. இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு. ஆண்டவர் வந்து உனக்கு முன்னாடி நன்மையும் தீமையும் இருக்கு, 2 ஆப்ஷன் தான் வச்சிருக்கிறார். 3வது ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்போ ஆவியின் கனிகளை நம்ம ரொம்ப ஆர்வமா, ரொம்ப ஈகரா மாதாமாட்ட கேட்டு வாங்கணும். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான கேரக்டர்ஸ், ஆவியின் கனிகளுக்கு டைரக்ட் ஆப்போசிட். இந்த கேரக்டர்ஸ்ல நமக்குள்ள ஏதாவது இருந்துச்சுனாக்கும் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, சொல்லி எச்சரிக்கிறார். ஏற்கனவே இதை நான் சொல்லி இருக்கிறேன், இப்பயும் சொல்லி எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறார். பாருங்க, நல்லா பார்த்துங்க. ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் பார்த்தோம். ஆவியின் கனிகளுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை பார்த்துட்டோம். ஆவியின் கனிகளுக்கு ஆப்போசிட்டான விஷயம் இருந்தால் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். நம்ம பரலோகம் போகணும்னா கட்டாயம் ஆவியின் கனிகள் வேணும். ஏன் வேணும் அப்படின்னு சொன்னாக்கும், அந்த கனிகள் இல்லைன்னாக்கும் ஏற்கனவே நடந்த ஃபாலன் மாதிரி, ஒரு விழுந்து போன மாதிரி திருப்பி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை கடவுள் கன்ஃபார்மாக விடவே மாட்டார். அதனால ஆவியின் கனிகள் இல்லைன்னா உள்ள விட மாட்டார். இப்போ நமக்கு ஆவியின் கனி வேணும். அதை யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்? டைட்டில் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் நான் சட்டத்தின் பிரமா வரேன். தொடக்க நூல் 2:24. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அந்த ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இருவரும் ஒரே மாமிசமா இருப்பார்கள் என்று சொன்னார்.
இதுவும் சட்டம் தான். கடவுள் வந்து எதெல்லாம் கடவுள் சொன்னாரோ அதெல்லாம் அவர் வாயிலேருந்து வர்றது எல்லாமே சட்டம் தான். இதை மாற்றவே முடியாது. அப்படியே சாட்சி ஆகமத்துக்கு வாங்க. லூக்கா 1:35. மாதாமாட்ட வந்து கபிரியேல் தூதர் பேசுறாரு. மாதாமா கேள்வி கேட்குறாங்க, எப்படி நான் வந்து கன்னி ஆயிற்றே, நான் கணவனை அறையேனே, எப்படி குழந்தை பிறக்கணும், அதெல்லாம் நோ வரி அப்படி அவர் விளக்கம் சொல்றாரு கபிரியேல் தூதர். அதற்கு வானதூதர், பரிசுத்தாவி உம்மீது வருவார், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும். இங்க ஒரு மேரேஜ் நடந்துருச்சு பாத்தீங்களா? இது எக்ஸாக்டா மேரேஜ் தான். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு கடவுள்? ஒரு மேரேஜ் நான் பண்ணி வைக்கிறார். கடவுளே தான் மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு ஆதாம் ஏவாளுக்கும். அப்ப இந்த இது விஷயத்த சொல்றாரு, இனிமே 2 பேரும் ஒருவர் தான், 2 பேர் கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரே மாமிசமா இருப்பார். இப்பெல்லாம் நம்மளாம் கணவன் மனைவிலாம் இருக்கோம். மனைவி ஒரு பக்கம் வேலைக்கு போறாங்க, கணவன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. 2 தனித்தனியா தானே இருக்கிறோம். ஆனா கடவுள் ஒரே ஆள்னு சொல்லிட்டாரு. இதே விஷயம்தான் இங்க நடக்குது. குழந்தை பிறக்கும்னாரு, அந்த குழந்தை கடவுளோட குழந்தைன்னு சொன்னாங்க. இப்ப மேரேஜ் ஆயிருச்சா? யாருக்கும் மேரேஜ் ஆயிருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கும் பரிசுத்த தேவமாதாவுக்கும். அதன் விளைவா இயேசு கிறிஸ்து கனியாகி இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து கனி என்றால், அந்த மரத்துக்கு சட்டம் சொன்னார்ல, அதன் இனத்தின்படியே அதன் விதையை தரும்ட்டு. அப்ப மாதாமா யாரு? மாதாமாவும் கனி தான். இப்ப பரிசுத்த ஆவியின் கனிகள் அப்படின்னு சொன்னேன்ல, இங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, அது பரிசுத்த ஆவியின் கனிகளா மாதாமாவின் கனிகளா? பதில் சொல்லுங்க. இந்த பூமிக்கு 2 கடவுள்கள் மனித அவதாரம் எடுத்து வந்தார்கள். இந்த பூமிக்கு 2 கடவுள்கள் மனித அவதாரம் எடுத்து வந்தார்கள். ஒரு பெரிய கடவுள், ஒரு சின்ன கடவுள். ஒன்னு மாதாமா, இன்னொன்னு இயேசு கிறிஸ்து. இதுல மாற்றமே கிடையாது. கணவன் மனைவினா இப்ப நம்ம வாழ்ற மாதிரி இதை நினைக்காதீங்க. அது நம்ம மைண்டுக்கு எட்டாத, ஒரு இமேஜினுக்கு எட்டாத அப்பாற்பட்ட விஷயம். இப்ப மனிதர்கள் வாழ்ற கணவன் மனைவி மாதிரி வாழ்க்கை கிடையாது. அதெல்லாம் பரலோக சம்பந்தப்பட்ட விஷயம். ராயல் ஃபேமிலி, அதான் உண்மையான ராயல் ஃபேமிலி, அரச குடும்பம். இங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ரொம்ப கவனமா, ரொம்ப எச்சரிக்கை. மாதாமாவை ரொம்ப ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாது. அவங்க கடவுள் குடும்பத்தை சேர்ந்த கடவுள். அவங்க 2 கடவுள் வந்தாங்க பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து. அந்த அம்மா ஒரே ஒரு புள்ள பெத்தாங்க, ஒத்த புள்ள தான். சகலத்தையும் அவரோட நாமத்துக்கு மண்டிபட வச்சாரு. ஒரே புள்ள. இன்னொரு புள்ள ஒருவேளை அவங்க கடவுள் சொல்லி பெக்கிற மாதிரி இருந்துருந்துச்சுனாக்கோ, அந்த 2வது புள்ள கீழ்ப்படுத்துற ஒண்ணுமே இல்லை. முத புள்ள எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. விண்ணிலும் மண்ணிலும் பூமியின் கீழ் உள்ளோரும் சகலமும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மண்டியிடும். அவர் பேருக்கு எல்லாத்தையும் மண்டிபட வச்சிட்டார். அவரு புள்ள, ஒரே ஒரு புள்ள, அவரோட நாமத்துக்கே அவ்வளவுதையும் கீழ்ப்படுத்தினாருனாக்கும் அந்த தாய் எவ்வளவு பெரிய தாய். நம்ம கடவுள் பயம் இல்லாம ரொம்ப ஈஸியா சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் தம்முடைய பேரன்பினால வந்து அதை பெருசா நம்ம மேல வந்து குற்றமா எடுக்கிறது இல்லை. கடைசியா சாட்சி ஆகமத்துல ஒரு எச்சரிக்கை வசனம் பாருங்க. மத்தேயு 12:32 ரொம்ப எச்சரிக்கையான வசனம். சும்மா ஏனோ தானே எப்படி நீங்க மனித பெண்ணை போய் கடவுளுக்கு ஈக்குவலா பேச போச்சு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருக்கிறார்? எவனாலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்களா? சட்டத்தின் பிரகாரம் வந்து 2 பேரும் ஒண்ணு. அதன் விளைவாக இயேசு கிறிஸ்து வந்துறாரு. இன்னமும் நித்திய கன்னிகை தான் அவங்க. பரிசுத்தாவிக்கு விரோதமான எவனாவது பாவம் செஞ்சுனா அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிறார். அப்ப மாதாமா ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் லைக் தட்லாம் பேசிட முடியாது, பேசக்கூடாது. ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப உரிமையோட போய் அம்மாட்ட இது பண்ணலாம். பட் அவங்க கடவுளுங்கிறத மறந்துடாதீங்க. அவங்க கடவுளுங்கிறத ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்லாமல் போறவங்க மனம் இல்லாமல் போய்க்கங்க. அது உங்களோட சொந்த விருப்பம். ஆனா உண்மைதான். ஆஸ் பர் த ஃபேக்ட், ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். அதான் சத்தியம். வேதத்தில் அப்படிதான் இருக்கு. இது நாங்க ஏதோ எங்களோட தியரியை வந்து உங்க மேல இம்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லாத ஒரு இதை நாங்க கொண்டு வரல. வேதாகமத்திலையும் சாட்சியாகமத்திலையும் என்ன இருக்கோ அதன்படி தான் சொல்றோம்.
ஆனால் ரொம்ப அன்பான அம்மா. அந்த அம்மாட்ட கேட்டால் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வது சுலபம். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் நம்ம அம்மாட்ட கேட்டு வாங்கியிருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நடக்க போதில் இப்போலேருந்தே கேட்க ஆரம்பிங்க அம்மாட்ட. ஏற்கனவே வரங்கள் வச்சுருக்கவங்க அதை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. புதுசாக வர வாங்கணுங்கிறவங்களும் ஆசையாக அம்மாட்ட கேளுங்க, அம்மா கன்ஃபார்மாக தருவாங்க. ஒரு ஜபம் செஞ்சு நம்ம முடிச்சிருவோம். எல்லாரும் எந்திரிச்சு நினைக்காங்க. முட்டி போட முடிஞ்சோம் முட்டி போட்டுங்க. விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வலோக அரசராகிய ராஜாதி ராஜாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக இருக்கிற சர்வலோக ராஜாவின் தாயாரே, இதோ உம் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் தாயே. உம்முடைய கையில் உள்ள அந்த மாதுளம்பழத்திற்குள்ளாக இருக்கிற முத்துக்களில் என்னையும் ஒருவனாக சேர்த்து கொள்ளும் தாயே. நீங்கள் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலா கேளுங்க. என்னையும் ஒருவனாக சேர்த்து கொள்ளுங்கள், என்னையும் ஒருவனாக சேர்த்து கொள்ளுங்க அம்மா. அம்மா பரிசுத்த தேவமாதாவே, இதோ இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் தேவனை தேடி வந்திருக்கிறோம். எங்களுடைய விருப்பத்தினால் அல்ல, ஆண்டவரே எங்களை இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். நாங்கள் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை, உம்முடைய திருமகனை எங்களை தெரிந்து கொண்டுள்ளார். தாயே, உம்முடைய திருமகனிடம் கேட்டு, உம்முடைய துணையாளரிடம் கேட்டு, பரிசுத்த ஆவியானவரை, அவருடைய கனிகளை எங்களுக்கு தர வேண்டுமாய், அவருடைய வரங்களை எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம் தாயே. அம்மா, நீங்களும் உங்களுடைய திருமகனும் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அரச குடும்பத்தை சேர்ந்த நீங்கள் வெறுங்கையோடு வந்திருக்க மாட்டீர்கள். ஏழைகளும் பரதேசிகளும் திக்கற்றவர்களுமாய் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் பரிசு பொருட்களை கொண்டு வந்திருப்பீர்களே. அன்பு தாயாரே, இதோ ஏழைகளும் திக்கற்றவர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாங்கள் நீங்கள் கொண்டு வந்துள்ள பரிசுத்தாவியின் கனிகளையும் பரிசுத்தாவியின் வரங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்கள் இருதயங்களை உம்முடைய இருதயம் போல் மாற்றும் தாயே. உம்முடைய இருதயத்திற்குள் தான் பரிசுத்தாவின் கனிகள் எல்லாம். மிக பரிசுத்தமான தாழ்ச்சியும், மிக பரிசுத்தமான விசுவாசமும், மிக பரிசுத்தமான அன்பும் அனைத்தும் இருக்கிறதே தாயே. எங்கள் இருதயங்களையும் அதே போல் உம்முடைய கனிகளால், கனியாகிய பரிசுத்த தேவமாதாவே, உம்முடைய கனிகளால் எங்கள் இருதயங்களை நிரப்பும், எங்கள் இருதயங்களை மாற்றும். எங்கள் இருதயங்களை எடுத்துவிட்டு உம்முடைய இருதயத்தை தாரும் அம்மா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய உம்முடைய திருமகனின் நாமத்திலும், எல்லாம் வல்லவரின் பரிசுத்த நாமத்திலும் தேவமாதாவே, இந்த ஜெபத்தை அன்போடு பாசத்தோடு எளிய இருதயத்தோடு உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம் தாயே. ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் மாதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுது என்றிருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காந்துக்காங்க. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஒரு ஒரு சின்னது கிடையாது, இது பெரிய விஷயம். ஆக்சுவலா நம்ம திருச்சபையில பிதா சுதன் போடுவோம். பிதா சுதன் பரிசுத்த 4 பாயிண்ட் வருது. ஆக்சுவலா நெத்தி, ஹெட், டாப், அடுத்தது ஹார்ட், அப்புறம் நம்மளோட லெஃப்ட் ரைட்டு 2 புயங்கள் வருது. ஸோ டாப்பு சென்டர் 2 புயங்கள் வருது. இது ஆக்சுவலாக ஆதி திருச்சபையில் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னாக்கும், பிதா மாதா, பிதாவானவர் டாப்புக்கும் மாதா ஹார்ட்டுக்கு வரணும். பிதா மாதா சுதன் பரிசுத்தாவி. இப்போ நம்ம பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னு தெரியல, அப்புறம் முத்தம் வச்சுக்குவோம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஒரு இது மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக 4மே கம்ப்ளீட் ஆகணும். நம்ம கிராஸில் எத்தனை சைடு இருக்குது? சிலுவையில் ஆண்டவர் தொங்கின சிலுவையில் 4 சைடு இருக்குது. நம்ம 3 தான் அப்ளை பண்ணுறோம், ஒன்றத்தை மிஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க எப்பயுமே மறைவாக தான் இருப்பாங்க. நம்ம கடவுள் குடும்பத்தை சேர்ந்த நம்ம கடவுள் மாதாம்மா
அவங்க இருதயத்துக்குரியவங்க. எப்பயுமே பிதாவானவர் டாப்பு தான். தந்தைன்னு ஆரம்பிச்சா தாய் வரும், தாயை விட்டுட்டோம் நம்ம. பிதா, மாதா, சுதன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். இது மாதிரி சொல்லி பழகுங்க, உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பிரைஸ் தி லார்ட்.